ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஒன்று எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது கோகோனட் லட்டு, டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணி இதில் ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணியிருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வராங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூட நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி கேசரி இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதுசாக செஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி Hi-Inno சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன் நான். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. இல்லை 2 கப் அளவுக்கு அந்த டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலான நம்ம தேங்காயை அந்த அடியில் கருப்பு வரைக்கும் வராமல் நல்லா துருவிட்டு நீங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட்டு தனியாக நெய்யில் வறுத்துக்கணும். நீங்கள் வறுத்ததுக்கப்புறமா மிக்சியில் ஒரு தடவை நல்லா பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா அந்த வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியமில் ஹையில் வச்சிங்க அப்படின்னா அந்த தேங்காய் டக்குன்னு கருக்கி போயிடும். நெய்யில் வறுக்கும்போது அந்த வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் கூட யூஸ் பண்ணும்பொழுதும் கொஞ்ச நேரம் நல்லா அந்த வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. இப்போ அதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். இதோட நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம எந்த கப்பில் அந்த கோகோனட் எடுத்துக்கிட்டோமோ, தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டோமோ அதே கப் அளவுக்கு 1 கப் அளவு சர்க்கரை, 2க்கு 1 அப்படிங்கிற அளவுக்கு. இல்லை வாசனைக்காக 4 ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் அந்த வறுத்த அந்த பேன்லேயே கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால். இப்போ நான் அடுப்பு வந்து ஆஃபில் வச்சுருக்கேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பால் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் டைரெக்டாக சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலோட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். பால் பவுடர் சேர்த்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் திக்காகும், பேஸ்ட் மாதிரி அந்த வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவலை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பால் பவுடரோட சேர்த்து அந்த பால் பவுடர் நம்ம இந்த வறுத்து போட்ட தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா அதையும் அந்த தேங்காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு இப்போ சிம்லே தான் இருக்கணும். உங்களுக்கு இந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை லைட்டாக மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிட்டு அந்த தேங்காய் துருவலோட ஒன்றா பைண்ட் ஆகும். சர்க்கரையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி அந்த தேங்காய் துருவலோட ஒன்றா சேர்ந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறட்டும். கொஞ்சம் சூடாக இருக்கும். இது சூடு லைட்டாக ஆறினதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஆற விட்டுட்டிங்கன்னா உதிரியாக இருக்கும், உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. இந்த மாதிரி லைட்டாக கையில் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு தேவையோ எடுத்து கையால் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கை பார்த்து கவனமாக செய்யுங்க. அந்த சூட்டோடு நீங்கள் பிடிக்கும்பொழுது தான் உங்களுக்கு உருண்டை வரும். அப்படி இல்லைன்னா உதிரியாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப சூடு ஆறிடுச்சு அப்படின்னா லைட்டாக வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் அப்படி பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு நெய் சூட்லேயே இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு 10 டேஸ் ஆனாலும் அது வீணாகாது. பால் அப்படிங்கிறனால சீக்கிரமாக உங்களுக்கு வீணாயிடும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு மறுபடியும் அந்த தேங்காவை லைட்டாக நான் டிசைனுக்காக கார்னிஷிங்காக அதில் போட்டு எடுத்துருக்கேன். பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம்.
ஒரு சின்ன ஒரு டிப்ஸ். ஆனால் நல்லா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிடணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக தான் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான ஒரு கோகோனட் லட்டு ஒன்று செஞ்சாச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை, பொடி சக்கரை இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கலர் அந்த ஒயிட்டில் வராமல் அந்த வெள்ளம் அந்த கலரில் கொஞ்சம் வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.